Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம போட்ட ஷார்ட்டில் மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர் மெசேஜ் வந்திருக்கு, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த எரர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது கூட நம்ம பைரேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன்னா ஆலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ அவங்க எந்த கோடோ அந்த மாதிரி எந்த கோடோ அனுப்பலை, எந்த மாடியூலும் அனுப்பலை. ஸோ நான் இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். இந்த எரர் வரத்துக்கு 3 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம், இப்போ ஒரு ப்ராப்பரான நேம் கொடுத்தா ஒரு எரரும் வரல. இதே இப்போ பாருங்க, நோ மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர், நோ மாடியூல் நேம்டு கிவி கேம் அப்படின்னு வருது. என்னன்னா கிவி கேம்னு ஒரு மாடியூலே இல்லை. நம்ம தப்பாக எழுதுனா இந்த மாடியூல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். அந்த மாடியூல் பைத்தானில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணான்னா அப்போது அது இன்டர்னல் மாடியூலா எக்ஸ்டர்னல் மாடியூலான்னு பார்க்கணும். இப்போ எக்ஸ்டர்னல் மாடியூல்னால் நம்ம அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்னல் மாடியூல்ஸ்னால் இப்போ இது இந்த லைப்ரரிஸு இல்லை சர்ச் லைப்ரரி அதுக்குள்ளே போனீங்கன்னா எதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு, எதெல்லாம் இன்ஸ்டால் ஆகணும்னு காட்டுது. இதில் ஆஸ்ட்ராய்டுன்னு ஒன்று இருக்குது, ஆண்ட்ராய்டுன்னு ஒன்று இருக்குது. நான் ஆண்ட்ராய்டே சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கொடுக்குறேன் error importing module Android. This module is a part of Kiwi. ஸோ நான் கிவி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது ஆண்ட்ராய்டுன்ட்டு பார்ட் ஆஃப் கிவி. ஸோ அதனால் நான் எரர் வரல. இப்போ அங்கே ஆஸ்ட்ராய்டுன்னு இருந்துச்சு, அதை போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா ஆஸ்ட்ராய்டு இன்ஸ்டால் இருக்குல்ல, ஒருவேளை இன்ஸ்டால் ஆன லைப்ரரிஸ்லாம் அதில் காட்டும் போல். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், சர்ச் லைப்ரரியில் போயிட்டு சும்மா ஏன்னு கொடுக்குறேன். ஏல இருக்க எல்லா மாடியூல்ஸும் வந்துடும். பார்ப்போம். A2, A8, AA, AB, AC. நான் டர்ட்டில்னு பைத்தான் ஒரு மாடியூல் இருக்குது. டர்ட்டில் வந்துச்சு. ஸோ இப்போ நான் டர்ட்டில்னு கொடுக்குறேன். நீங்கள் நிறைய ப்ரோக்ராமிங் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. டர்ட்டில் பை டர்ட்டில்னு சொல்லுவோம். அதுவும் இருக்கு போல். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாண்டான்னு ஒன்று இருக்குது பைத்தான, பாண்டாஸ். இந்த லைப்ரரி நான் புக்கில் படித்தேன். பாண்டாஸ் இருக்குது. நான் இப்போ ஒருத்த கொடுக்குறேன். பாண்டாஸ் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். Module not found, error, no module named pandas.
பாண்டாஸ் இருக்குது, ஆனால் நமக்கு ModuleNotFoundError கிடச்சிருக்கு. ஏன்னா பாண்டாஸ் எக்ஸ்டர்னல் மாடியூல், அது நம்ம இன்ஸ்டால் பண்ணாதான் நம்ம பைத்தான் லைப்ரரிக்குள்ளே இதுவாகும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் பிப்பிள்லேயே போய்க்கலாம், நான் டெர்மினலில் போய்க்கலாம். உங்கள்கிட்ட பைத்தான் ரீபாசிட்டரி ப்ளகின் இருந்துச்சுன்னா நீங்கள் பிப்பில் போயிட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லைன்னா அதை போயிட்டு எக்ஸ்ட்ராவாக டவுன்லோட் பண்ணணுன்னு இல்லை, இதுலேயே கொடுத்துக்கலாம். இதை நான் மாடியூல்ஸ் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். டெர்மினலில் போய் பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ்னா அதுவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். இதோ இன்ஸ்டால் ஆகுது. இப்போ இது முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த பிப்பிள்லேயே போய் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா போய் பைட்ராய்ட் ரீபாசிட்டரி ப்ளக்இன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த பாண்டாவை இன்ஸ்டால் பண்ணிட்டு நானே சொல்கிறேன். இந்த மாதிரி தான் பாண்டாவில் வரும். இன்ஸ்டால் ஆகின்னு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இதோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன்லாம் பண்ண முடியாது. பைட்ராய்டு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பிப்பில் போயிட்டு இன்ஸ்டாலில் போயிட்டு என்ன இன்ஸ்டால் பண்ணணுமோ பாண்டாஸ் இன்ஸ்டால்னு கொடுத்துட்டோன்னா ரோல் ஆகும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும். நம்பி இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு இங்கேயே பாப்பப்பாக வந்துச்சு, அப்புறம் இதுவும் வந்துச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணால் ரன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஒரு வேளை அது பில்டின் மாடியூல்ஸ் தான் பைத்தானே இருக்குது ஆனால் வர மாட்டேங்குதுன்னா அப்போ என்ன பிரச்சனைனா நீங்கள் இது பண்ணுறத இப்போ ரேண்டம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ரேண்டம் ஒரு பில்டின் மாடியூல். இப்போ நான் இதை சும்மா சேவ் பண்ணுறேன். random.py இது சேவ் பண்ணிட்டு இப்படி பண்ணேன். இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் ரேண்டம் the module object is not callable அப்படின்னு காட்டுது. எதுக்கு இப்படி காட்டுதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு பைத்தான் எப்பவுமே நம்ம இம்போர்ட் கொடுக்கும்போது நம்ம டேரக்டரியில் தேடும். ஸோ டேரக்டரியில் தேடும்போது நம்ம main.pyயோட நேமு random.pyன்னு வச்சுருக்கோம். ஸோ அது இம்போர்ட் பண்ண ரேண்டம்மு இந்த ஃபைலில் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம random.random அப்படின்னு கொடுத்தோன்னே டைப் எரர் மாடியூல் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் காலபிள் அப்படின்னு வந்துச்சு.
அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த 3 ஃபங்க்ஷனால தான், இந்த 3 ப்ராப்ளமால தான் அந்த எரர் வருது. ஒருவேளை இந்த 3த்துலேயும் எதில் சிக்கலைன்னா நீங்கள் போய் அந்த எரர் அப்படியே கூகுளில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த எரர் எதுக்காக வருதுன்னு வந்துடும். நம்ம பைத்தான் பிளேலிஸ்ட் வேணும்னா நான் இங்கே கார்ட்டில் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. HTML கற்றுக்கணுன்னாலும் கார்ட்டில் தரேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம எரர் அதை பிளேலிஸ்ட்டை காட்ட தரேன். இந்த வீடியோவில் இந்த பை, தேங்க்யூ.